நாம் காசாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இதை தீர்க்கமாக தீர்மானித்து முடிக்க வேண்டியிருக்கிறது. காசாவின் நிலை துயரமானது என்கிற வார்த்தைகளை பெஞ்சமின் நெதன்யாகுவிடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருப்பதாக அல் ஜசீராவினுடைய செய்தி அடிக்கோடிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அரபு நாடுகளுடைய அழுத்தம் சற்று வேலை செய்கிறதோ என்கிற எண்ணப்பாடுகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கள் உருவாக்குகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பாலஸ்தீனத்திற்கான தளபதிகளில் ஒருவராக செயல்படக்கூடிய தாகிர் அல் நுனு அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா நெட்டுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் தற்போதைய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் தெளிவூட்டி இருக்கிறார். தற்போது சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது காசா தொடர்பாக. இந்த பேச்சுவார்த்தைகளில் 10 உயிருள்ள கைதிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் என்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்புக்கொண்டிருப்பதான செய்திகளை சொல்லக்கூடிய தாகிர் அல் நுனு அவங்க தோஹா கத்தாரில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப நெகிழ்வுத்தன்மைகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெளிவூட்டி இருக்கிறார். வளமையில் சில விவகாரங்களில் நாங்கள் விடாப்பிடியாகவே இருப்போம், ஆனால் இஸ்ரேலை விட இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் சில நெகிழ்வுத்தன்மைகளோடு தான் இருக்கிறோம். அதுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை அது கோரிக்கையாகவே தான் இருக்கும். அதில் நாங்கள் விடுவிப்பு செய்ய முடியாது. 10 பேரா 8 பேரா 12 பேரான்னா அதில் நாங்கள் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் விடுவிப்பதில் அத்தனை பேரையுமே விடுதலை செய்யுங்கள் என்றால் அதற்கு எங்களுடைய நிபந்தனையையும் நீங்கள் ஏற்றாக வேண்டும். எனவேதான் முடிந்த வரைக்கும் நெகிழ்வுத்தன்மையோடு எங்களுடைய கட்டங்களை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தாகிர் அல் நுனு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன நிபந்தனைகளை வைக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது, காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெறப்பட வேண்டும். காசாவில் எந்த இடத்திலையுமே இஸ்ரேலி ராணுவம் இருக்கக்கூடாது. அவர்கள் மொத்தமாக வெளியேற வேண்டும். யுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும். இந்த ஒரு விரிவான ஒப்பந்தமாக இருந்தாலும் இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் சாத்தியப்படும். காசாவிலிருந்து ராணுவம் வெளியேற மாட்டாது, அதே நேரத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லை என்கிற வார்த்தைகளை நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய காசாவுக்கான தளபதி இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிற அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஃபாக்ஸ் நியூஸினுடைய பிசினஸ் சைட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார்.